திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்ட பணி நிறைவு பெற்ற வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் 26வது மாவட்ட மாநாடு நெல்லை சந்திப்பில் உள்ள தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் தியாகராஜன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் சொக்கலிங்கம், மாவட்ட துணைத் தலைவர் முத்து முகமது ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணைத் தலைவர் சங்கரன் வரவேற்பு உரை நிகழ்த்தினார். விஜயா அஞ்சலி தீர்மானம் முன்மொழிந்தார். செயலாளர் தேவர்பிரான், துணைத் தலைவர் காமாட்சி கணேசன், இணைச் செயலாளர் சந்திரசேகரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களை அறிமுகம் செய்தனர். சிறப்பு விருந்தினர்களாக சிவா மருத்துவமனை மருத்துவர் அகமது யூசப், வாசன் கண் மருத்துவமனை மருத்துவர் சேதுலட்சுமி, திருநெல்வேலி ரெப்கோ வங்கி துணை மேலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு உரை ஆற்றினார்கள். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அனைத்து அரசு ஊழியர்கள் ஆசிரியர் சங்க மாநில தலைவர் அருள் ஜோஸ் கருத்துரை வழங்கினார். கூட்டத்தில் 70, 90 வயது நிறைவு பெற்ற மூத்த உறுப்பினர்களை சங்க நிர்வாகிகள் கௌரவப்படுத்தினார்கள். நிறைவாக மாவட்ட இணைச் செயலாளர் ஆனந்தராஜ் நன்றி உரையாற்றினார். மாநாடு கூட்டத்தில் தமிழக அரசின் தேர்தல் வாக்குறுதியான 70 வயது கடந்த ஓய்வூதியர்களுக்கு 10% கூடுதலான ஓய்வூதியம் உயர்த்தி வழங்க வேண்டும், மாதாந்திர மருத்துவ பொடியை ரூபாய் 300லிருந்து ரூபாய் 1000 உயர்த்தி வழங்கிட வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.